ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவோட மாஃபியா ஃபோர் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே வயன் காரில் உட்காந்துட்டு அவள் ஃபேஸ் அவள் கையை வச்சு கவர் பண்ணி ரொம்ப எம்பாரஸாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. ஏய், கிட்டுக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்திருக்கலாம்ல. தேவம் ஜிம்மன் நம்மளை என்ன நினச்சிருப்பாங்க? ஏய், அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான். சொல்லணும்னா ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவோம். அவனுக்கு தான் தப்பான டைமில் நம்ம போயிட்டோமோன்னு கவலையாக இருந்திருக்கும். தேவம் வயன் தேவோட செஸ்டில் அவள் ஃபேஸை ஹைட் பண்ணிவிட்டு தேவம் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கே. ஹே, அவன் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டான். இப்போதான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ டோரை க்ளோஸ் பண்ணியிருக்கணும்ல. ஏய், எனக்கு என்ன தெரியும் அவன் வருவான்னு. எனக்கு டோரை க்ளோஸ் பண்ணி பழக்கமே இல்லை, அதனால எனக்கு தோணவும் இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக பண்ணலாம். இனிமேல் நீங்கள் கூட்டு வராதோ, என்னோட ஜிம்மன் ஃபேஸை பார்க்கவே முடியாது. ஏய், என்ன, நம்ம இங்கே அடிக்கடி வரலாம். இதோட ஒரு பர்சனல் ஸ்பேஸ், பர்ஃபெக்டான ஸ்பேஸ் எங்கேயுமே இருக்காது. அண்ட் ஜிம்மன் நினச்சா நீ வரி பண்ணிக்காத, அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். சொன்னான்ல எங்கள் கூட நீயும் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுவோமா? ஏய் போடா, என்ன காலேஜில் விட்டுரு. ஏய் என்னடி, இதுக்கு தான் காலேஜ் கட் பண்ணிட்டு என் கூட வந்தியா? தேவை என்னோட லிப்ஸை ரப் பண்ணிட்டே. நான் எப்போயுமே இதை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். தேவம் இப்போ டைம் இல்லை, இன்னொரு நாள். போமா, இன்னொரு நாளா? வா. இந்த இத்தனோன் கிஸ்க்காக நான் இன்னொரு நாள் வரை வெயிட் பண்ணுவான். இதெல்லாம் அப்பப்போ எடுத்துக்கணும். போதும் போதுமா? ஆனால் எனக்கு வேணுமே. போதும் தேவம், காலேஜுக்கு டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் காலேஜில் விட்டுரு. சரி, ஓகே. தேவங்க என்ன காலேஜ் கூப்பிட்டு போய்ட்டு இருந்தான். ஏய், ஜீவனும் கிட்ட சாரி சொல்ல சொன்னான். தேவம் அதை ஞாபகப்படுத்தது. போகலாம். நல்ல வேலை, நான் வேறு எதுவும் பண்ணல, ஜஸ்ட் கிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். தேவம் ஜிம்மன் கதவை திறக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன சொல்லணும், நானாவது உன்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், இல்லை டோரையாவது லவ் பண்ணியிருக்கணும். ஏய், ரொம்ப பண்ணாதடி, அவன் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டான். தேவம் ஓகே தேவம், பாய், கால் பண்ணுறேன். ஓகே, லவ் யூ. லவ் யூ, பாய் பாய். பாய். தேவங்க நேராக அவனோட இடத்துக்கு வந்தான். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஆப்போசிட்டில் ஜிம்மன் உட்காந்துருந்தான். தேவங்க அவன் பேக் ஹெட்டை ரப் பண்ணிகிட்டே ஒரு எம்பாரசிங்கான ஸ்மைலோட அப்படியே உள்ள வந்தான். என்னடா ட்ராப் பண்ணிட்டியா? ஜிம்மன், நீ எதுவும் நினச்சிக்காத, நாங்கள் ஜஸ்ட் சும்மா தான். நான் எதுவும் நினச்சிக்கல, சொல்லணுன்னா நான் ரொம்ப ஹாப்பி. என் தேவங்க அவன் லைஃப்பில் ரொம்ப தூரம் போயிட்டான். நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் வைன் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கா, உன் பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இந்த பெக்கப்படுற மூஞ்சி கூட எங்கடா இருந்துச்சு இவ்வளோ நாளா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் விடு. இன்றைக்கி சரக்கு மாற்ற வேண்டியது இருக்குது. அந்த ஹார்பர் வர மட்டும் போயிட்டு வந்துடுவோமா? சரிடா, கிளம்பலாம். ஓகே. தேங்கஞ்சிமனும் போய் அங்கே சரக்கெல்லாம் மாற்றிட்டு அங்கே நான் அவங்களோட இடத்துக்கு வந்தாங்க. ஏய், எங்கே இருக்கான்? சார், அண்டர் கிரவுண்டில். ஓகே, வாஜ்மேன். ஜிம்மன் வேகமாக அண்டர் கிரவுண்ட் இறங்கி வந்தான். ஏய், யார்டா நீ? எங்களே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்க? என்ன, யார் அனுப்புனா? என்ன பிளான் உங்களோடது? ஜிம்மன், நீ பெரிய இடத்துல கை வச்சிட்டேன். அந்த சரக்கு மாற்றுறதுக்கு நீங்கள் வந்திருக்கவே கூடாது. அதை சொல்ல நீ யார்? ஒன்று நாங்கள் அனுப்புனது யார்? அதை நான் சொல்வேன்னு நினச்சியா? சொல்லலைன்னா இங்கேருந்து உயிரோட போக முடியாது, தெரியும்ல? நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன உயிரோடு அனுப்ப மாட்டீங்கன்னு. ஆனால் என் வாயிலேருந்து ஒரு உண்மையை கூட வாங்க முடியாது. உங்களுக்காக போட்ட ஸ்கெட்ச் போட்டு தான் ஒவ்வொரு காயும் கரெக்டாக நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவீங்க. ஜிம்மன், இவன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? தேவம், இவனை யார் அனுப்புனான்னு தெரிஞ்சுக்கணும். இருக்கட்டும். என்ன தேவம், என்ன முடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினச்சா என்ன? எங்கள் ஸ்கெட்சில் மொதல் பலியே நீ தான். அப்போ ஜிம்மன் அவன் ஹேரை பிடிச்சிட்டு அவனோட வாய்க்குள்ளே கண்ணு வச்சுட்டு என்ன சொன்ன? அகைன் சொல்லுடா. உயிர் மட்டுமாவது இருக்கட்டும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் அதுவும் தேவையில்லை. எங்களுக்கு ஸ்கெட்சா? அதுவும் தேவனுக்கு ஸ்கெட்சா? நீ மட்டும் இல்லை, உன் பின்னாடி இருக்க ஒருத்தர் இதுக்கப்புறம் இருக்க மாட்டீங்க. ஜிம்மன்
இதுக்கப்புறமே தேவையில்லடா, நம்மளே பார்த்துக்கலாம். என்னடா ஸ்கெட்சாக இருக்கும்? யாரோட ஆளாக இருப்பான்? ம், தெரியல. பட் ஏன் நீ கேர்ஃபுல்லாக இரு. ம். ஏய், அவன் கிடக்குறான். இவன் போட்ட ஸ்கெட்சில் நம்ம சிக்கிடுவோமா? ஃப்ரீயாக விடு ஜிமன், நீ டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம். ம். அப்போ தேவங்களோட மொபைல் ரிங் ஆச்சு. ம். ஓகே, போ. தேவ், என்ன பண்ணிட்டுருக்க? ம், சும்மா தான் இருக்கேன். சாப்பிட்டியா? ம், இனிமே தான். நீ சாப்பிட்டியா? ம், இப்போ தான். தேவ், நான் வீடியோ கால் பண்ணவா? தேவங்க சுற்றி பார்த்தான். பிளேட்டெல்லாம் சிந்தி ஒரு பக்கம் கண்ணு அது இதுன்னு கிடந்துச்சு. வீடியோ கால் பண்ணால் ஃபேஸை தவிர வேறு என்னென்ன கட்டுவேன்னு சொல்லு. எப்போ பண்ணுறேன்? அது ஏய், ஒன்றும் பார்க்கணும் போல இருக்கு, அதனால தான். எனக்கும் தான் இந்த ஃபேஸை மட்டும் பார்த்தா போதாதுன்னு இருக்கு. சொல்லு, என்னெல்லாம் கட்டுவேன்னு? அது எதுவும் கட்ட மாட்டேன், ஃபேஸ் மட்டும்தான். ஏய், அதை தான் பார்த்துட்டேன்ல, அதே மைண்டில் அப்படியே சேவ் ஆகிடுச்சு. நான் பார்க்காததெல்லாம் காட்டலாம்ல. இதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. அப்போ சைடில் ஜிம்மனோட வாய்ஸ் கேட்டுட்டு இருந்துச்சு. பக்கத்தில் ஜிம்மில் இருக்காங்களா? கொஞ்சம் தள்ளி. அவங்கக்கிட்ட நின்றுட்டா நீ இப்பெல்லாம் பேசுகிறான். ஏய், கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறான், நான் பேசுகிறது எனக்கு கேட்காது. நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏய், வீடியோ கால் வரேன்னா போட. ஓகே, நான் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன். ஓகே. ஜிம்மன் இருப்பாங்களா? ஜிம்மன் என் பக்கத்தில் இல்லாத டைமில் கால் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே. அப்படியே டைமும் பாஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் டே ஈவினிங். போதும். நோ, ஷர்ட்லாம் கைப்பிடாதடா ப்ளீஸ். கைக்கிட்ட நோ. இருடி. என்ன பண்ணுற? கைக்கிடடா. ஒன்றுமே பண்ணல, அதுக்குள்ளே ஊன்ற. கொஞ்ச நேரம் இரு. கைக்கிடுறோம். சாஃப்டாக இருக்கு. என்னது இது? தலை விடு. எதுக்கு எப்பயுமே ஷர்ட் போட்டுக்கிறேன்? நான் இப்போ கழட்டு வந்தானே. என்ன பேசுகிற நீ? விடு. முடியாது. ஒரு மாதிரி இருக்குடா, விட்டு. என்ன மாதிரி இருக்க? கை எடுத்தேன், போதும். என் கை பார், இவ்வளோ பெருசாக இருக்கு. எனக்கு இந்த சைஸ் வேணும். என்ன பண்ணலாம்? பொறுக்கி கையிடா. பேக் சைடு இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சேன், சுத்தமாக இல்லை. ஏன் இடத்துக்கே போயிருக்கலாம். அவனோட ஒரு ஹேண்டை அவனோட ஒரு செஸ்ட்டில் வச்சுட்டு இன்னொரு கையால் அவனை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனோட நெக்கை பைட் பண்ணிட்டு நான் கட்டிக்கிறடா. பழிக்குதுடா, போதும். இது செம்மையாக இருக்கு தெரியுமா? I love you. I love you. Okay. I love you. I love you. I love you. I love you. மொபைல் ரிங் ஆகுதுடா, ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரம். மொபைல் எவண்டி அது சரியான நேரத்தில் சனிய மாதிரி. ஒரு நிமிஷம். அப்பா. ஓ, சனியனே தானா? இது என்ன பேசுகிறேன்? அமைதியாரு. ஹலோ அப்பா, அவன் எங்கடா இருக்கா? காலேஜ்லேருந்து வந்துட்டுருக்கேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூட. வீட்டுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும்? அவனோட செஸ்ட்டில் ஹேண்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தான். சும்மா இரு. ஒயன் அப்பா, ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். 5 மினிட்ஸில்? நோ, 1 ஹவரில் வரேன்னு சொல்லு. நோ, நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன்ப்பா. ஏன்ப்பா, எதுவும் அவசரமா? என்னடி? இல்லைடா, நீனும் வரல, அதான் உன்னை பிக்கப் பண்ண வரலாமான்னு கேட்டு ஃபோன் அடித்தேன். இல்லைப்பா, நான் வந்துட்டு தான் இருக்கேன். அம்மா வந்து வை. ஓகேடா, பார்த்து வா. சரிப்பா. எதுக்கடா அமுக்குறேன்? பேசிகிட்டு இருக்கேன்ல. 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, 1 ஹவரில் வரேன்னு சொல்லணும். அப்போ என்ன தேடி கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டவுட் வர மாதிரி நான் நடந்துக்க கூடாதுல்ல. அவனுக்கு டவுட் வந்தால் என்ன, வரலன்னா என்ன?
ஃப்ரெண்டோட இருக்குன்னு சொல்லிட்டல, அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராக தான் ஆகும்னு சொல்லியிருக்கலாம்ல. தேவம் அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சா என்னடி, நீ என்ன அவன் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிற? நான் தானே. அவன் கண்டுபிடிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நெக்ஸ்ட் டேவே உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன். தேவம் ஸ்டடீஸ் முடியட்டுன்னு சொன்னேன்ல, ஏதாவது சொல்லாத. தேவம் கோவமாக முடிச்சுட்டு முன்னாடி திரும்பி உட்காந்தான். அவன் தேவங்கோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு, தேவம் 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்பா அகெயின் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போகணும் தேவம். போ. தேவம் என்ன என்கிட்ட கேட்டா சொன்னேன். போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. என் தேவனோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, தேவம் என்ன கோவமா? அப்படின்னு கோவப்பட்டா பிரியா, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கேன் தேவனை சொல்ல போகிறேன். அப்பாவுக்கு டவுட் வந்துடும் தேவம். இதெல்லாம் சொல்லுவேன். ஓ, ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவம் நீ கோவப்படும் போது அவ்வளோ அழகாக இருக்க. இந்த குட்டி குட்டி கண்ணு பெருசாக தெரியுது. நீ ஒன்றும் தொட வேணும், தலையோர். பாரு, இவ்வளோ நேரம் விட்டுட்டான்னு சொன்னாலும் கேட்காம என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ நான் தொடக்கூடாதான்? என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? ஒன்றுமே பண்ணல. அதுக்குள்ளே சனிய மாதிரி உங்கள் அப்பேன். சரி, இன்னொரு நாள். ப்ளீஸ் 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லியிருக்கேன்டா. என்னை ஏரியா கிட்ட மட்டும் விட்டுறியா? ஓ, இப்போது நான் உனக்கு டிரைவராக வேலை செய்யணும் அப்படி தானே? என்னடா ரொம்ப சீன் போடுறேன். முடியாதுன்னா சொல்லு, நான் கேபில் போய்க்கிறேன். ரேப்பிடோ கால் பண்ணால் உடனே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ரேப்பிடோவில் போவியா? அப்படியே வரைஞ்சனா? நீ தான் கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? விடு, நான் போய்க்கிறேன். கூப்பிட்டு போகிறேன் வா. தேவங்க டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட் சீட்டுக்கு போனோம். ஒயின் காருக்குள்ளேயே தவந்து அப்படியே ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்தா. மூஞ்சி ஏன்டா இப்படி வச்சுருக்க? போதுமா? தேவம் நீ என்ன பண்ணாலும் க்யூட்டாக இருக்கு. எப்படி? ஏதாவது வளராமல் வரியா? கூச்சிக்கிட்டியா? ஆமாம். ஒயின் தேவங்களோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் ஆமில் செஞ்சுட்டேன். தேவம் நான் வேணா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருப்போமா கார்லேயே? அது இல்லை. அது இல்லையா? தேவம் நான் வேணா அப்பா கிட்ட நைட் ஃப்ரெண்ட்ஸோட மூவி போகிறேன்னு சொல்லிட்டு வரவா? என்ன மூவி கூப்பிட்டு போறியா? என்ன சொல்கிற? நிஜமாவா? நிஜமாக தான். எனக்கு உன் கூட மூவி போகணுன்னு ஆசையாக இருக்குது. உனக்கு ஓகேண்ணா? நிச்சயமாக தான் சொல்கிறியா? அப்புறம் சாரி தேவம், அப்பா பெர்மிஷன் தரல அப்படி தானே சொன்னேன். நான் கெஞ்சி எப்படியாவது அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். நிஜமா? நிஜமா? நீ இப்பெல்லாம் பேச மாட்டியே. அதுவா, இந்த அழகனோட முகம் இப்படி சுருங்கி போயிடுச்சுல, இந்த ஃபேஸை பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்? அதான் மூவி போகலாம், ஓகேவா? ஓகே, நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். கடைசி உங்கள் அப்பா அது சொன்னால் இது சொன்னான்னு சொன்னேன். சொல்ல மாட்டேன். நான் எப்படியாவது கிஞ்சி உன் கூட வந்துடுவேன். நீனை வந்து பிக்கப் பண்ணிக்கோ, ஓகேவா? ஓகே ஓகே. அவன் ஏரியா வந்துடுச்சு. 5 மினிட்ஸில் வந்தாச்சா? குட் குட். லவ் யூ. பாய். பாய். கண்டிப்பாக வரேன். நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே ஓகே ஓகே. பாய் பாய். பாய். லவ் யூ சொல்லுடா. லவ் யூ. பாய். பாய். இன்னும் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு தேவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. தேவன் நான் வந்துட்டேன்டா, நீ எப்போ வருவேன்? நான் கிளம்பிட்டேன். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன், ஓகேயா? 5 மினிட்ஸ் ஆகுமா? ஓகே. தேவன் சேஃபாக இரு. அவன் சொன்னதெல்லாம் நீ நினச்சிட்டே இருக்காத, நான் பார்த்துக்கிறேன். அந்த தேவன் ஒயனும் கூட இருப்பா, அவளையும் சேஃபாக பார்த்துக்கோ. அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடாமல் பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன்டா. தேவன் காத்து அனுப்புவா. வேணா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே தேவன் கண்ணை பார்த்தா பயப்படுவாடா. உன்கிட்ட இருக்கட்டும். சிம்மன், நான் குழந்தை இல்லை. என்னை பயந்து அனுப்பி வைக்கிறேன். நான் பார்த்துப்பேன்டா. அது எனக்கும் புரியுதுடா. இது பின்னாடிலாம் யார் இருக்கான்னு தெரிஞ்சிட்டா பிரச்சனை ரொம்ப சின்னதாக தெரியும். எதுவுமே புரியாமல் பிளாங்காக இருக்கா, அதான் கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கு. சிம்மன், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. சிம்மன், நீயும் சேஃபாரு. ஓகேடா. ஓகே.
தேவங்க ஜிம்னை ஹேக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம். என்னாச்சு தேவம்? இவ்வளோ லேட்? மூவி ஸ்டார்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான். தேவம் உனக்கு வேலை இருக்கா? நம்ம வேணா இன்னொரு நாள். அதெல்லாம் முடிஞ்சு வா வேணும். காரில் ஏறினா தேவம் என் காலேஜ் பக்கத்தில் ஒரு தியேட்டர் இருக்குல்ல அங்கே போதும் போதும் தேவம். இது ஏன் ஏரியா? ஆல்ரெடி மூவிக்கு லேட் ஆகிடுச்சுடா. போமா? போகலாம். என்னடி இது? இந்த மூவிக்கு எது கூட்டு வந்தா? தேவம் இதுதான் நியூ ரிலீஸ். எப்படி இருக்கு மூவி? இந்த மூவிக்கு தான் எனக்கு குட்டியா? எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நீ என்ன மாதிரி மூவி எதிர்பார்த்தா? எதுவும் எதிர்பார்க்கல. பட் க்ரௌட் கம்மியாக கொஞ்சம் ரொமான்டிக்காக. மாஃபியா சாருக்கு எப்பயுமே ரொமான்ஸ் தான் வேணுமா? நான் மாஃபியாவாக இருக்கனால தான் கேட்குறேன். அட்லீஸ்ட் உங்க கூட இருக்கும்போதாவது ரொமான்ஸ் வேணும்ல. அதான் என் கூட இருக்கும்போதெல்லாம் பண்ணுறல. அப்புறம் என்ன பண்ணுறேண்ணா? அப்படியே நீ நான் பண்ண விட்டுட்டாலும் ஒரு கிஸ் தான் தரேன். அதுக்கே தேவம் போதும் தேவம் தேவம் நோ தேவம் ஏரியா அப்படின்னு எப்படா இவன் நம்மளை விடுவான்ற மாதிரியே பண்ணுவேன். ஒன்று வச்சுட்டு ரொமான்ஸு ஒன்று பண்ணிட்டாலும் தேவம் இப்போ பார்த்தாலும் மூஞ்சி இப்படி வச்சுருக்கா. எல்லாம் ஒன்றால தான். உன் கூட இருக்கும்போது நான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ என்ன இப்படி வச்சுருக்க? தேவம் என் தேவங்களோட ஷோல்டரில் செஞ்சுட்டு அவன் ஆன்சர் ஹோல்ட் பண்ணிட்டே எனக்கு உன் பக்கத்தில் இருந்தாலே போதும் தேவம். ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எனக்கு இந்த மூவி பார்க்கணும்லாம் இல்லை. உன் பக்கத்தில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் அவ்வளோதான். நீ என் பக்கத்தில் இருந்தாலே அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இன்னும் உனக்கு இல்லையா? இருக்கு. ஆனால் சும்மா பக்கத்தில் இருந்தால் எப்படிடி? நெக்ஸ்ட் நீ போவேணாமா? நீ அத்திலே இருக்காதுடா. நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய லவ் பண்ணலாம், அப்புறமா எல்லாமே பண்ணலாம். அப்புறமாவா? அப்புறமா லவ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எல்லாமே பண்ணிப்போமா? போடா. என்னடி நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட லவ்வாக சொல்லிகிட்டு இருந்தேன். எடுத்தது நான் நெக்ஸ்ட் லெவல் போலையா? எனக்கு எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வேணும். ஃபாஸ்ட்டாக. இப்போ ஓகேன்னு சொன்னால் கூட அடுத்த 20 மினிட்ஸில். அது என்ன 20 மினிட்ஸில்? அதுவா? அது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணல அதுக்கு. ஏன் நீ பேசியே கரைச்சிருவ போல. தள்ளியே உட்காரு. எனக்கு கூட இந்த லிப்ஸ் வச்சுருக்கல குட்டி குட்டியா, இது சாப்பிட்டுட்டே இருந்தால் போதும் தான் தோணும். நீ மற்றதும் தரலனா கூட பரவாயில்ல. தினம் மினிமம் ஒரு 10 டைம்ஸ் மட்டும் அப்படியே இதை சாப்பிட்டுட்டா போதும். 10 டைம்ஸ் போதுமா சார்? அது மினிமம் தான். மேக்ஸிமம் டே ஃபுல்லாக கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான். படத்தை பாடா. மூவி நல்லாவே இல்லை. நீ வேணா மூவி பார்க்குறியா? நான் கொஞ்சம் ஆக்ஷனில் இறங்கலான்னு நினைக்கிறேன். மாஃபியா சார் உங்கள் ஆக்ஷன் எல்லாம் தேட்டருக்குள்ளே வச்சுக்க வேணாமே. உங்க கூட தனியாக 3 hours யாராவது வேஸ்ட் பண்ணுவாங்களா? அதனால நீ பேசாமல் படம் பார்ப்பேன். நான் அப்படியே கையிடுறான். சும்மா கை வச்சு அம்மிக்கிட்டே இருக்கா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடி. இந்த லிப்ஸ்க்கு அப்புறம் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது இதான் தெரியுமா? போடா பச்சை பேசுகிறேன். பச்சை பேசுகிறேண்ணா? நான் என்ன பேசிட்டு தான் இருக்கேன். சும்மா தொட தான் பர்மிஷனே கொடுத்துருக்கா. என்ன இத்தனை நாள் இப்படி தொட்டுகிட்டே இருக்க போகிறனும். என்னடா பண்ணுற? யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ மூவி பாரு. கையிட தேவும் தள்ளி உட்காரு தேவும். I love you. அப்பப்போ இது ஒன்று சொல்லிடுவேன். I love you டா. I love you too. I love you. கொஞ்சம் கூட மூவி பார்க்காம ஒன்று டீஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்டர்வல் விட்டாச்சு. வெளியே போலாமா? அதுக்குள்ளேயுமா? நீ பதத்துலேருந்து படமே பார்க்கலடா.
ஒத்துக்கலையுமான்னு கேட்குறேன். நான் படம் பார்க்க வாடி வந்தேன். சரி சரி விடு, வா வெளியே போகலாம். எதுவும் வாங்கிட்டு வரலாம் வா. இன்டர்வியூ இல்லாமல் படம் போட்டா என்ன? உன்ன மாதிரி பசங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இன்டர்வியூலே விடுறாங்க. விட்டுறியா இன்னும் கொஞ்சம் நேரம்? வாடா எதாவது சாப்பிட்டு வரலாம். ஓகே. என்ன வேணும்? இதுவா? ஓகே. வேற ஒரு பாப்கார்னா? ஸ்வீட்டா ஸ்பைஸியா? எனக்கு ஸ்பைஸியாக தான் பிடிக்கும், ஆனால் ஸ்வீட்டா? ஸ்பைஸியாக வாங்கிக்கோ. வேணாம், எனக்கு ஸ்பைஸியாலாம் பிடிக்காது. நான் ஸ்பைஸியாக சாப்பிட்டு கிஸ் பண்ணானா அவனுக்கு இருக்கும்ல. ஓகே, கேரமல் பாப்கார்ன் வாங்கிப்போமா? தேங்க்ஸ். ஸ்நாக்ஸ்லாம் கையில் வாங்கிட்டு போமா? ஒயின். என்னது? அங்கே பாரு. யாரு? அங்கே பாரு. அவங்களுக்கு என்ன? போலீஸ். போலீஸா? போலீஸ். நம்ம போகலாமா? வா போகலாம். இங்கிட்ட இல்லை, காருக்கு போகலாம். அந்த போலீஸ் எனக்காக வரல, வா மூவியை முடிச்சுட்டே போகலாம். வேணாம், பயமாக இருக்கு, போகலாம். நிச்சயமாக தாண்டி சொல்கிறேன், அவன் நமக்காக வரல, வா நம்ம போகலாம். வேணும், ரொம்ப பயமாக இருக்குது, போகலாம் ப்ளீஸ். என்னடி ப்ளீஸ் போகலாம். சரி ஓகே வா. பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு வந்தோம். ஒயின் காரில் ஏறினதுமே தேங்க டைட்டாக ஹக் பண்ணோம். என்னாச்சு? போலீஸ் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். அது அவங்க உனக்காக வரலன்னு எப்படி தெரியும்? அதுவும் எனக்கு தெரியும். எனக்காக வந்திருந்தா இப்படி நார்மலாக நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. அவன் ஏதோ ஃபேமிலியோட படம் பார்க்க வந்திருக்கான். ஆனாலும் போலீஸ் தானே? போலீஸ் தான். போலீஸ் பார்த்தா அப்படி பயப்படுவியா நீ? போலீஸ் பார்த்தாலாம் எனக்கு பயம் இல்லாதையும். ஆனால் நீ என் கூட இருக்கல. இப்போ போலீஸ் ஒன்று ஏதாவது என்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறியா? என்ன பேசுகிற நீ? இப்போ போலீஸ் தான். அதுக்கு என்னடியே பண்ணா பாரு, நல்லா போய்ட்டு இருந்துச்சு. தேவையில்லாமல் இன்டர்வல், அதுக்கப்புறம் தேவையில்லாமல் போலீஸை நம்மகிட்ட காட்டி இருக்கக்கூடாது. இன்னொரு நாள் ஜாலியாக இருந்திருக்கும். வேஸ்ட்டாக போச்சு. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? போலீஸ் தான். அதனால என்ன? எனக்காக ஸ்வீட்டான பாப்கார்ன் வாங்கணும். அவளும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாள் ஸ்வீட்டான கிஸ் வேணும்னு. எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேனே. இங்கேருந்து போகலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் காரில் ஏறி போமா? ப்ளீஸ் போகலாம், எனக்கு பயமாக இருக்குது. சரி ஓகே, என்ன விட. ஓகே போமா? சரி இந்தா, நீ பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே வா. ஓகே இந்த இதை நீ சாப்பிடு. ஓகே. நான் ஓட்டி விடவா? ஓகே. இதுவும் சாப்பிடு. ட்ரை பண்ணிகிட்டே ஒயின் விட்டுலாம் சாப்பிட்டுட்டே இருந்தான். கடிக்காமல் சாப்பிட்றா. ஓகே. உனக்கு யாரெல்லாம் ஊட்டி விட்டுருக்கா? யாருமே எனக்கு ஊட்டி விட்டதில்லை. ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும் சிம்மின் ஊட்டி விட்டுருக்கான். அது கூட நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னதுனால என்னை மிரட்டி கையெல்லாம் கட்டி வச்சுட்டு ஊட்டி விட்டான். சாப்பிட்டா தான் கழட்டி விடுவேன்னு சொல்லிட்டான். அதனால சாப்பிட்டேன். ஓ, சிம்மன் ஏற்கனவே ஊட்டி விட்டுருக்கானா? ஊட்டி விட்டுருக்கான். ஓகே. ஒய் என்னாச்சு? மூஞ்சி குட்டி ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு சிம்மன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் சொன்னேன்ல, எனக்கு அவன் தான் ஃபஸ்ட், அப்புறம் தான் நீ கூட. ஓகே தானே? ஓகே தான்.
அண்ணா. ம் என்ன அண்ணா, ஜிமின் ஊட்டி விட்டான்னு சொன்னதும் குட்டி மூஞ்சாயிடுச்சு. என்ன பொசசிவா? அப்படி இல்லை அண்ணா, நான் நினச்சேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விடுறதே நீ தான் அப்படி சொல்வேன்னு. அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர்ண்ணா. ஓகே, இந்த உலகத்தில் எனக்கு ஊட்டி விட்ட ஃபஸ்ட்டு பொண்ணு நீ தான் அப்படி சொல்லவா? உனக்கு ஓகேவா? அப்படியா? நிஜமாவா? நிஜமாக தான். எனக்கு எந்த பொண்ணாடி ஊட்டி விடுவாங்க? அம்மான்னு ஒருத்தர் இருந்தால் எனக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க. அவங்க எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் இருந்தது ஜிமின் மட்டும் தானே. என் லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட்டு பொண்ணு நீ தானடி. எனக்கு ஊட்டி விடுற மொத்த பொண்ணு நீ தான். ஓகே. ஏய், எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, சாப்பாடு கூட உன் கையில் சாப்பிடணும் போல இருக்கு. நீ எப்படி சாப்பிடுவ? நிறைய குழம்பு போட்டு சாப்பிடுவியா, இல்லை கொஞ்சம் ட்ரையாக சாப்பிடுவியா? எனக்கு உன் ஸ்டைலில் நீ எப்படி சாப்பிடுவ அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போல இருக்கு. அப்படியே நீ இப்போ செஞ்சு எனக்கு ஊட்டி வரணும், அப்படி சாப்பிட்ணுன்னு இருக்கு. நிஜமாவே வா? நிஜமாவே தான். ஓகே ஓகே, நான் ஒரு நாள் உனக்கு சமைச்சு கொண்டு வரேன். ஓகே. அவன் ரொம்ப ஹாப்பியாக தேங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அவன் மடியில் இருக்க பாப்கார்ன் ஒன்று ஒன்றாட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஏய் என்னடா ரோடு பார்த்து விட்டு? ஏய், எனக்காக தானே ஸ்வீட் பாப்கார்ன் வாங்கினேன். நான் இப்படி டேஸ்ட் பண்ண வந்தேனா வாங்கினேன்? நான் டேஸ்ட் பண்ண வேணாமா? அதெல்லாம் வேணாம், எப்போ வண்டி விட்டு. ஏய் வண்டி ஏட்றா, ஏன் நிப்பாட்டுற? கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. தேவ் போகலாம். கொஞ்சம் ஸ்வீட்டா. தேவ் ஏய் பாப்கார்ன் சூப்பராக இருக்கு. ஓகே தள்ளிக்கோ, போகலாம். டைம் ஆயிடுச்சு, அப்புறம் அப்பா கால் பண்ணிடுவாங்க. தேவ் என்னடி நீ ஹாப்பியா? உனக்கு ஓகேவா? என்ன ஓகேவா? அப்பா கால் பண்ணிட்டாங்கன்னு நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன்ல, அதுக்காக நீ கோச்சிக்கிட்டல. இப்போ நீ ஓகேவா? ஆமாம் கோச்சிக்கிட்டேன் தான். ஆனால் நீ மூவி போகலாமான்னு கேட்கும்போதே ஓகே ஆகிட்டேன். நான் கோச்சிக்கிட்டா உடனே கன்வின்ஸ் பண்ணுறேன், அது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியா? ஏய் இதெல்லாம் விடு, அதெல்லாம் எப்போ பண்ணலாம்? அதெல்லாம்ண்ணா அதான் அதெல்லாம் எத்தனை நாளைக்கு இது மட்டும் பண்ணுறது? நெக்ஸ்ட் லெவல் போகணும்ல, நான் நெக்ஸ்ட்டெல்லாம் பார்க்கணும்ல. அதுக்கெலாம் டைம் ஆகட்டும், ஸ்டடீஸ்லாம் முடியட்டும். வைன் அவ்வளோலாம் நல்லா வெயிட் பண்ண முடியாது. எனக்கு ஃபோட்டோனே வேணும். இதுக்கு நீ இவ்வளோ அவசரப்படுற? ஏய் அவசரப்படுறேண்ணா, இதுக்கு நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் தோணுது தெரியுமா? உன்கிட்ட போய் கேட்டுட்ருக்கேன்ல. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்சம் கூட வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமே. நாளைக்கா போடா. ஏய் என்னடி? நாளைக்கெலாம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே சொல்கிறேன். இன்னும் சரி ஓகே, இன்னைக்கு நைட்டே நீ வீட்டுக்கு போ, நான் டெரஸ் வழியாக இறங்கி வரேன், ஓகேவா? என்ன பேசுகிற? நீ தானே ஃபீல் பண்ண உன் பெட்டில் எந்த மெமரிஸுமே மேக் பண்ண முடியாதுன்னு? நான் பண்ணுறேன்டி. நான் இன்னும் அப்பா தலையில் கண்ணு வச்சுட்டு உள்ள வரேன்னு சொல்கிறேன். சீக்கிரட்டாக வரேன். உன் பெட்டில் ஃபர்ஸ்ட் டைமே உன் பெட்டில் செம்மையாக இருக்கும்ல, நீ மறக்கவே மாட்டேன். ரொம்ப டைம் கூட எடுத்துக்க மாட்டேன், ஒரு ஹாஃப் நைட் போதும். என்ன சொல்கிறேன்? ஏய் விட்டால் மார்னிங்கே டெலிவரி பார்க்கலாமான்னு கேட்ப போல். வெயிட் பண்ணுடா, கொஞ்ச நாள் ஆகட்டும். கொஞ்ச நாள் போடி, அதெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப சீக்கிரம் வேணும், ரொம்ப ரொம்ப சீக்கிரம். எவ்வளோ சீக்கிரம்னா இப்போனாலும் ஓகே தான், காருக்குள்ளேனாலும் ஓகே தான். என்ன சொல்கிறேன்? ஏய் என்னடா நாளைக்குன்னு சொன்னோம், நைட்டுன்னு சொன்னோம், இப்போ காருக்குள்ளேன்னு வந்துட்டேன். விட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் போல். அதெல்லாம் நோ தான். கொஞ்சம் டைம் கொடு, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். நீ என்னடி ப்ரிப்பேர் ஆக போகிறேன்? நான் பார்த்துக்கிறேன், உனக்கு தெரியாததெல்லாம் நான் சொல்லித்தரேன். மாஃபியா சார் எல்லாமே தெரியும் போல. தெரியும், எல்லாமே தெரியும்.
எத்தனை ஆங்கிள் இருக்குது, எந்தெந்த ஆங்கிள்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே தெரியும். எனக்கு டைம் மட்டும் கொடு, நான் காட்டுறேன். எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு காட்டுறேன். அனுப்படா, எப்போ பார்த்தாலும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் லவ் பண்ணலான்டா. ஸோ இதுக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா உனக்கு காய போட்டு வைத்தியும். நீ தான் ஆக்ஷனில் இறங்கணும். என்னடா சொன்ன? டைம் கேட்டல, அதான் 20 வருஷம் கொடுக்கலாமா 30 வருஷம் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அவ்வளோ வேணாண்டா, ஒரு 2 இயர்ஸ். 2 இயர்ஸா? உன் ஏரியா வந்துடுச்சு, இறங்கு. ஹோய் என்ன 2 இயர்ஸ் வேணான்னா ஒரு 1 இயர்? அதெல்லாம் நீ டைம் கொடுக்க வேணாம். அது எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. மார்னிங் மீட் பண்ணலாம். ஏய், வீடியோ கால் பண்ணு. மார்னிங் மீட் பண்ணலாம். ஆல்ரெடி டைம் ஆச்சு. நான் வெயிட் பண்ணேன், கால் பண்ணு.